உபாகமம் 8:18 நாம் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான தேவன். கர்த்தர் நல்லவர் என்பதில் நிறைய நான் பேசியிருக்கிறேன். இந்த கர்த்தர் நல்லவர் என்பதில் தேவன் நம்முடைய பொருளாதாரத்திலும் எவ்வளோ நல்ல தேவனாக நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்ம மேலே அக்கறை கொள்கிறார். வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் ரொம்ப பலவீனமான ஒரு மாதிரி வீக்கான ஒரு வெசலாக, பலவீனமான பாண்டமாக இல்லாமல், பாத்திரமாக இல்லாமல், கர்த்தர் அதுலேயும் நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கு தேவன் வைத்திருக்கிற வழிகளை தான் கர்த்தர் இங்கே போதிக்கிறார். ரொம்ப குறிப்பிட்ட விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார். அது ரொம்ப பிளெயின், இதில் ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய ஒன்றுமே கிடையாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்குறார். ஏன்னா நம்முடைய தேவன் தான் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் தேவன் நம்ம கையில் கொடுக்குற செல்வங்கள் எங்கேருந்து வருது, எப்படி வருது, அதை ஏன் எனக்கு நேராக வர வைக்கிறார், ஏன் எனக்கு கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்குறத வச்சு நான் என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, இதெல்லாம் அறிந்து கொள்ளும்போது தேவன் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அர்த்தமுள்ள ஒன்றாக மாறுகிறது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது பாருங்கள், வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, தூங்க முடியல, அதை காப்பாற்றுறதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக போயிடுது. அப்படிலாம் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த தலைவலியெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா அதை எதற்காக கொடுக்குறாரு, எப்படி உபயோகப்படுத்தணும், அதை உபயோகப்படுத்தும் போது எப்படிப்பட்ட மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு மனுஷனுக்கு தேவன் கொண்டு வருகிறார். இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளாததுனால அதை நம்ம சில நேரத்தில் அது நமக்கு வேண்டாம், அது நமக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சி விட்டுடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அதை வைத்து நிறைய நல்ல விஷயங்களை நம்மளை கொண்டு செய்வதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறார். அது உறுதிப்படுத்துவதுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், எப்படி இதை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுறாருன்னா, இதை ஒரு உடன்படிக்கையாக கர்த்தர் சொல்கிறார். அந்த வசனத்திலே நம்ம நிறைய காரியங்களை கவனிக்கிறோம். அதில் ஒன்று, உங்கள் முப்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை இந்நாளில் அதை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போது இது ஒரு உடன்படிக்கை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது அவருக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா உங்களை உயர்த்தணும், உங்களை கனப்படுத்தணும், உங்களை நல்ல ஸ்ட்ராங்கான பலமான பாத்திரமாக வைக்கணுன்றது ஆண்டவருடைய பெரிதான திட்டம். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க இந்த திட்டத்துக்கு எதிராக தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால்தான் சபை ஒரு ஊழியனை பயன்படுத்தி கர்த்தர் இந்த காரியத்தை மறுபடியும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இதை கேட்க நம்ம வாழ்க்கையில் ஒன்று அற்புதமாக விளங்கும். இதை ஏன் செய்கிறாரு, ஏன் எனக்கு இதை போதிக்கிறாரு, ஏன் எனக்கு கொடுக்க விரும்புகிறாரு, இதை வச்சு கர்த்தர் எவ்விதமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை தேவ ராஜ்யத்துக்குள்ளே தேவனுடைய காரியங்களுக்கு நேராக நம்மளை எப்படி ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறாரு என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த சத்தியங்கள் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அப்போ இது ஒரு உடன்படிக்கைன்றார். உன்னை ஆசீர்வதிப்பது, உன்னை நமக்கு பலனை கொடுப்பது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கொடுப்பதை ஆண்டவர் சொல்கிற இது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைனா இந்த உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிறாரு. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவர் சில வழிகளெல்லாம் வைத்திருக்கிறாரு. ஏன்னா உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர், அதுக்கு சில முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த முறைமைகளை நம்ம புரிந்து கொள்ளும்போது, வாழ்க்கையில் அதை புரிந்து எடுத்து உபயோகப்படுத்தி செயல்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப அற்புதமான ஒன்றாக கர்த்தர் மாற்றுகிறத நம்ம கவனிக்கிறோம். சில நேரம் நம்ம நினைக்கிறோம், இது உடன்படிக்கை தானே, இது ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது தானே, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒன்றுனா இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்குமே ஏன்னா இந்த செல்வம் இருக்குமே. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லாமல் இதை ஒரு உடன்படிக்கையாக வைத்து இந்த உடன்படிக்கையை
நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு சில வழிமுறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது உடன்படிக்கையாக்குனால ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது தானே. ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒன்றும் இல்லை. இதுக்கு நிறைவேறக்கூடிய சில முறைகளை, வழிமுறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வழிமுறையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த உடன்படிக்கை ஒரு பிரமாணம் மாதிரி வேலை செய்யுது, ஒரு கோட்பாடு மாதிரி வேலை செய்யுது. அப்போது எப்படி இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய நிறைய காரியங்கள், இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் இயங்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி இயங்குது? உலகத்தை ஆள்றதுக்குன்னு உலகத்தில் நிறைய பிரமாணங்களை கடவுள் வச்சிருக்கிறாரு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம பார்க்க முடியாது. அது போல் உலகம் இயங்குவதுக்கு உலகத்தில் எப்படி நிறைய பிரமாணங்களை வச்சிருக்கிறாரோ, அதே போல் ஆவிக்குரிய உலகத்திலும் ஆவிக்குரிய பிரமாணங்களை வச்சிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய பிரமாணங்களை இந்த சத்தியத்தின் மூலமாக நம்ம அறிந்து புரிந்து வாழ்க்கையில் உபயோகப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்க தடைகளை தாண்டி வரோம், பிரச்சனைகளை தாண்டி வரோம், தேவைகள் சந்திக்கப்படுது, நம்ம கையில் ஆண்டவர் நன்மைகளை கொடுப்பதுக்கான வழிகளை நமக்கு நேராக திறக்கிறார். இதெல்லாம் ஆசீர்வாதமான விதத்தில் கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த கோட்பாடு வேலை செய்கிறதுக்கு 4 காரியத்தை உங்களுக்கு ஏற்கனவே காண்பித்திருக்கிறேன். இன்றைக்கி இந்த 5வது காரியத்தை சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். எப்படி இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது, பலன் கொடுக்குற இந்த உடன்படிக்கை நிறைவேறணும்னா, நடக்கணும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பிரமாணம் வேலை செய்யணும்னா ஆண்டவர் வைத்திருக்கிற முதல் காரியம், உன் தேவனை எல்லாவற்றுக்கு முன்பாக கொண்டு வந்து முதலாவது வைக்கணுன்றார். வாட் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் இன் லைஃப். இதை மாற்றினீங்கன்னா இந்த பிரமாணம் வேலை செய்யாது, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது. அப்போ ஆண்டவரை நம்ம காரியத்தில், பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படணுமா, காட் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் இன் யுவர் ஃபைனான்ஸ். ஆண்டவர் அதில் முதன்மையானவராக இல்லைன்னா அதில் நமக்கு தட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும். 2வது சொன்னேன், எப்படி வில்லிங்னஸோட ஒபீடியன்ஸ்குள்ளே வர்றது. மனமோர்ந்து, வேத வசனம் அப்படின்னு சொல்லுது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை என்ன பண்ணுவீங்க, புசிப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிற சத்தியத்தை மனமோர்ந்து வேண்டா வெறுப்பால் சொல்லி தொலைஞ்சிட்டாரு, அதனால் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் இதை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கைக்குள்ளே எப்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர்றாரு, அதெல்லாம் நம்ம கவனித்தோம். 3வது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிரமாணம் வேலை செய்கிறதுக்கு, இந்த தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த உடன்படிக்கை வேலை செய்கிறதுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகணும், மைண்டில் ஒரு சேஞ்ச் உண்டாகணும். இல்லைன்னா மனசை கெடுத்துருவான் பாருங்கள் பிசாசு. இன்றைக்கி நிறைய பேருக்கு பணம் வந்தோடனே ஆளை மாறிடுறாங்களே. காரணம் என்னன்னா, இந்த மைண்டை கரெக்டாக ஆண்டவரோட டியூன் பண்ணி கரெக்டாக நீங்கள் கனெக்டடாக வைக்கலன்னா, தேவன் நம்ம மேலே பண்ணியிருக்கிற இந்த உடன்படிக்கையை நிறைவேறாதபடிக்கு நானே என் சிந்தனைகளை சிதற விட்டு மனதை எங்கெங்கே தவறான காரியத்தில் சிந்திக்க விடுகிறதுனால இந்த உடன்படிக்கை நிறைவேறாமல் போகுது. 4வது உங்களுக்கு சொன்னேன், இந்த உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், செய்து நம்மக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு சொல்கிறாரு, கிளைம் பண்ணு, எதெல்லாம் உன்னுடையதோ அதை உன்னுடையது என்று நீ கிளைம் பண்ணுகிற அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன்றாரு. நிறைய பிசாசை நம்மகிட்ட திருடாம பாருங்க, நிறைய பொருளாதார நன்மை, நிறைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் கொடுக்குற பல நன்மைகளை நம்முடைய குடும்பத்துக்கு வராதபடி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வராதபடி அவன் நிறைய திருடுறான் பாருங்க. பிசாசுடைய வேலையை திருடுற வேலை தான். யார்கிட்ட திருடுவான்? தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நிறைய திருடுவான். ஏன்னா நம்மகிட்ட தானே அவன் திருட வேணும். ஏன்னா நம்மகிட்ட தான் நான் கடவுள் சொல்கிற ஆசீர்வாதங்கள், கடவுளுடைய சத்தியங்களை நம்ம கை கொள்றவங்களா இருக்கிறதுனால நம்மகிட்ட இருந்து அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பார்க்குறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படியெல்லாம் அதை கிளைம் பண்ணுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு 5வது தேவன் வைத்திருக்கிற இந்த உடன்படிக்கை நிறைவேற தேவன் வைத்திருக்கிற பிரமாணத்தில், பிரின்சிபலில் இன்னொரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு 5வது யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, சப்மிட் யுவர் செல்ஃப் டு லிவ் ஃபார் காட் அண்ட் வென் யூ லிவ் தட் இஸ் அ சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. உங்களை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்கிற அந்த அடையாளம் இருக்கு பாருங்க, அது எல்லா தேவ ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். இன்னைக்கு அது ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்க.
வாயில் சொல்கிறது ஈஸி, ஆனால் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறதுன்றது பல சவால்கள் அதுக்கு வரும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கவனித்து பாருங்கள், சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. நல்லா கவனிங்க, சொல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னா தேவனுக்கு உங்களை கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணி வாழுங்க. உங்களை கம்ப்ளீட்டாக ஆண்டவருக்கு என்று நீங்கள் சப்மிட் பண்ணி வாழும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை எல்லா விதத்திலும் செழிப்படைய வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, அதுக்கு ஒப்பனையான இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறாங்க. பாருங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விளக்கி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணி, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானதோ இந்த ஜீவனத்துக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாயால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு சப்மிட் பண்ணி வாழ்றது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு தெய்வ பக்திக்கு ஏதுவான காட்லி லைஃப். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு தன்னை சப்மிட் பண்ணி வாழ்றான்னா நிச்சயமா அவன் ஒரு காட்லி லைஃபை வாழ்றான். நல்லா கவனிக்கணும், காட்லி லைஃப்னா உங்களை கம்ப்ளீட்டாக அவருக்குன்னே கொடுக்குற ஒரு வாழ்க்கை. கிவிங் யுவர் ஜஸ்ட் லிவிங் ஃபார் காட். காட்லி லைஃப்னா அதுதான். ஆண்டவர் சொல்ற, ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வாழ்றவனா இருப்பானா அது மிகுந்த பிரயோஜனத்தை உண்டாக்குன்றாரு. 2 பிக்சரை இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. ஒன்று, ஜென்ம சரீரத்தில் வாழ்றது சொல்றாரு, அது எவ்வளோ பிரயோஜனம் கொடுக்குது. ஏன்னா தேவ பக்திக்கு ஏதுவாக வாழ்றது என்ன பிரயோஜனம் கொடுக்கும் அது சொல்றாரு. சரீர முயற்சியில் உண்டாகிற பலனை காட்டிலும் தேவ பக்திக்கு ஏதுவாக வாழ்றதுல மிகுந்த பிரயோஜனம் இருக்குன்றாரு. அதனால் நம்ம நினச்சக்கூடாது சரீர முயற்சியில் ஆண்டவர் அக்கறை இல்லை அப்படின்னு நினச்சக்கூடாது. இந்த சரீரத்தை நம்ம எதையும் நம்ம பேணி காக்கக்கூடாது, அப்படி கிடையாது. இந்த சரீரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஆனால் இந்த சரீரத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த சரீரத்தின் அளவில் தான் அது ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஆனால் தெய்வ பக்திக்கு ஏதுவான காரியங்களை செய்யக்கூடிய விதத்தில் இந்த சரீரத்தையே ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அது எல்லாவற்றை காட்டிலும் அதிகமான ப்ராஃபிட்டை நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கை நிறைவேற கர்த்தர் மட்டும் சொல்கிறார், உன்னை முழுமையாக ஆண்டவருக்குன்று நீ கொடுக்கும்போது, நம்மளையே ஆண்டவருக்கென்று நம்ம சப்மிட் பண்ணும்போது அந்த ஒரு அடையாளமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் எல்லா செழிப்பையும் கொண்டு வருமா. பலன் வரும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் வரும். ஏன்னா என் பிள்ளை அவனையே எனக்கு சரண்டர் பண்ணிட்டானே. கர்த்தர் பார்ப்பார், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நான் பலன் கொடுக்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். வெறும் ஜென்ம சரீரத்துக்கு மாத்திரம் கவனம் செலுத்துறேன்ல, நம்ம இந்த தெய்வ பக்திக்கு ஏதுவா, காட்லி லைஃபுக்கு ஏதுவா அப்படின்னா கிவிங் யுவர் செல்ஃப் ஃபார் காட், உங்களையே ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கும்போது இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா அவனுக்கு கர்த்தர் எப்படி நன்மை செய்யாமல் இருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மனுஷனுக்கு எல்லா நன்மையும் கர்த்தர் உண்டு பண்ணக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க, 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு மனுஷன் தன்னையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பானா? காட்லி லைஃப்பில் வாழ்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா? இதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கிறதெல்லாம் பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு. சவாலான ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவருக்கு நம்மளை சப்மிட் பண்ணி வாழ்கிறதுனால பல காரியங்களில் நமக்குள்ள மாற்றங்களை ஆண்டவர் உண்டு பண்ணுறாரு பாருங்க.
இதே பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தையும் அங்கே உபயோகப்படுத்துகிறாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் கவனித்து பாருங்கள். அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆள்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய். நல்லா கவனிங்க, உடன் வேலை ஆட்களாக இருக்கிறீங்க, பண்ணையாக இருக்கிறீங்க, மாளிகையாக இருக்கிறீங்க. தேவ பக்திக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Submitting yourself to God is a sign of prosperity in life. தேவனுக்கு என்ன முழுமையாக ஒப்பு கொடுத்தேன், அதனால என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்கிறார், அப்படி ஒப்பு கொடுக்குற ஒரு மனுஷன் தேவ பக்திக்கு ஏதுவாக வாழுவான். அந்த தேவ பக்திக்கு ஏதுவாக வாழ்கிற மனுஷனை பைபிள் சொல்லுது, சரீர முயற்சினால் வருகிற பலனை காட்டிலும் தேவ பக்திக்கு ஏதுவாக ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்து வாழும்போது அதுக்கு ப்ராஃபிட் ரொம்ப அதிகம்ன்றார். ப்ராஃபிட் ரொம்ப அதிகம்னா இந்த சரீரத்திலையும் அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, இந்த சரீரத்தை விட்டு அவன் வெளியே போகும்போது அவனுக்கு ப்ராஃபிட் பரலோகத்தில் ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வதுக்கு தேவன் எவ்விதமான அர்ப்பணிப்பை நம்மகிட்ட எதிர்பார்க்குறான்றதை கொஞ்சம் கவனிக்கணும். 2 ஆசீர்வாதங்களை அதை தொடர்ந்து வரக்கூடிய காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷன் தன்னை முழுமையாக கர்த்தருக்கு சப்மிட் பண்ணுவானா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய உடன்படிக்கை நிறைவேறும். அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற பலனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவனுக்கு வேண்டிய பலன் கொடுக்கப்படும். ஏன்னா அவன் தன்னுடைய சரீர முயற்சியில் மாத்திரம் வாழ்கிறவன்ல, அந்த சரீர முயற்சினால் உண்டாகிற பிரயோஜனத்துக்கு மாத்திரம் வாழ்கிற ஒரு மனுஷன் அல்ல. அவன் தேவ பக்திக்கு ஏதுவாக வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால வேதம் சொல்லுது அவனுக்கு எல்லா நன்மையும் அவனுக்கு கொடுக்கப்படும்ன்றாரு. 2 காரியத்தை இன்னைக்கு வேதம் நமக்கு தேவ பக்திக்கு ஏதுவாக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் உண்டாக 2 ஆசீர்வாதங்கள். 1, ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி தன்னை ஒரு மனுஷன் முழுமையாக ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது கர்த்தர் செய்கிறது என்னென்னா டிவைன் ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாரு. தெய்வீகமான பாதுகாப்பை அந்த மனுஷனுக்கு கொடுக்குறாரு. பாருங்கள், 1 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் கவனித்து பாருங்கள். 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் கவனிக்கணும். ஒரு மனுஷன் தன் சரீரத்தையே தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டானா அதுக்கு பிறகு அவனை கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய வேலை அவருது. உங்களை நீங்கள் அப்படி தெய்வ பக்திக்கு ஏதுவாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிக்கும் போது God takes entire ownership to protect you. தேவன் உங்களை பாதுகாக்க முழு உரிமை எடுக்கிறார். அதனால தான் அது தெய்வீக பாதுகாப்பு. நல்லா கவனிக்கணும். அதை இந்த ஜென்ம சரீரத்தில் வாழ பாருங்கள். 19ஆம் வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் உடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும். நல்லா அவன் என்ன சொல்றாரு? இப்போ என் சரீரம் என்னுடையது இல்லை, நான் என்ன ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வரும்போது இது இந்த சரீரம் என்னுடைய சரீரம் அல்ல, தேவன் தங்கும் ஆலயமா நான் அவருக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் போது 20ஆம் வசனம் சொல்லி பாருங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடையவைகளை தேவனுக்குடையவைகளா ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை. இந்த விதத்தில் என் சரீரத்தை என்னை மீட்டெடுத்து எனக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவனுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்படி தன்னை சரண்டர் பண்ற ஒரு மனுஷனுக்கு தேவன் என்ன ஓனர்ஷிப் எடுக்கிறாருன்னா ஆண்டவர் தெய்வீகமான டிவைன் ப்ரொடெக்ஷனை கொடுக்க கூடிய வேலையை கர்த்தர் செய்கிறாரு. பாருங்க, வேதத்தில் ஒரு சம்பவம் எடுக்கணும்னா எனக்கு ஞாபகம் வருது பவுல் தான். பவுல் சொல்றாரு, என்ன நான் கர்த்தருக்கு முழுமையாக கொடுத்ததுனால அந்த பவுல் சொல்றாரு, ஒரு கப்பல் சேதம் ஏற்படும் போது அவர் சொல்றாரு, நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாய் இருக்கிற கர்த்தர் என் நிமித்தம் உங்களெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார்ன்றதை சொல்றான். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தன்னை எந்த அளவுக்கு
பவுல் தேவனுக்கு என்று தன்னை அர்ப்பணித்திருப்பார். ஆனால் இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா பவுல் அங்கே சொல்கிற இந்த வார்த்தை 20ஆம் வசனத்திலிருந்து கவனிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அது அடித்து கொண்டு இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுவதும் அற்று போயிடுச்சு. நம்புறதுக்கு என்ன, ஈரோக்கெலிதோன் என்கிற ஒரு சேதம் அவங்களுக்கு ஏற்பட்டு இப்போ உயிர் பிழைப்போமா, போய் அக்கறை சேருவோமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கும்போது இப்போ பவுல் இங்கே சொல்கிற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்கிற 22ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. அங்கே 23ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். நல்ல கவனிங்கள், என்ன சொல்றார் பாருங்க. என்னை நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமா இருக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு பவுல் தன்னை கம்ப்ளீட்டா ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணதுனால, இன்னைக்கு பாருங்க காப்பாற்றுறதுக்கு நிறைய கருவி இருக்கு, கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதாவது கப்பல் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா இன்னைக்கு கூட என்ன பண்ணுறாங்க, அந்த ரேடார் மூலமாக கண்டுபிடிச்சி எப்படியோ காப்பாற்றுறாங்க. ஆனாலும் சிலர் மாண்டு போயிடுறாங்களே, ஏன்னா கப்பல் சேதத்தில் மாண்டு போகிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் பாருங்க, ஒருத்தருக்கும் உயிர் சேதம் வராமல் கப்பல் சேதம் வருது. கடலில் கப்பல் சேதம் வந்துச்சுன்னா எப்படி காப்பாற்றப்படுவீங்க, எப்படி வாழ முடியும், என்ன நம்பிக்கை இருக்குது? ஆனால் இங்கே பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, சரண்டர் பண்ணி வாழ்ந்ததுனால இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நிமித்தம் உன்னோட பிரயாணம் பண்ணுகிற எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன், காப்பாற்றுன்றார். இந்த காப்பாற்றுற வேலை தேவன் பவுலுக்கு தெய்வீகமான பாதுகாப்பை கொடுக்குறாரு. எங்கே கொடுக்குறாரு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கடல்ல என்ன ஆபத்து நிறைந்த இடத்துல ஆண்டவர் வந்து உயிர் பிழைப்போன்ற நம்பிக்கையில், அதான் வாசித்தோம் அந்த 20ஆம் வசனத்தில், உயிர் பிழைப்போன்ற நம்பிக்கையே இல்லை. ஆனா இந்த மனுஷன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இந்த மனுஷனை ஆண்டவர் காப்பாற்றுறாரு பாருங்க. அது தெய்வீகமான பாதுகாப்பை பவுலுக்கு கொடுக்குறாரு. அந்த பவுல் தான் சொல்றாரு, நான் என்னை முழுமையா கர்த்தருக்கு கொடுத்ததுனால, நான் ஆண்டவரை சேவிக்கிறதுனால என்ன ஆட்கொண்ட தேவன் என்ன செய்கிறாரு, என்ன காப்பாற்றுகிறார் என்பதை அவர் சொல்றாரு. ஒன்றும் நடக்காது, நம்மெல்லாம் சாக போறது இல்லை, நம்மளை காப்பாற்ற நான் சேவிக்கிற என்னை ஆட்கொண்டிருக்கிற ஆண்டவர் எனக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன நம்பிக்கை இருக்கு பாருங்க. என்ன நடந்தாலும் என்னை காப்பாற்ற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறது யாருக்கு தெரியும்னா, தேவ பக்திக்கு ஏதுவாக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு தெரியும். என்ன சவால்கள் வரட்டும், என்ன கொந்தளிப்பாக இருக்கட்டும், கப்பல் சேதம் தான் எக்ஸ்ட்ரீம் எண்டு. கப்பல் சேதம் கடலில் நடக்குது, என்ன சேதம் வந்தாலும் ஒன்று மாத்திரம் நமக்கு தெரியும், அது நடுவே தெய்வீகமான பாதுகாப்பை கர்த்தர் நிச்சயமாக எனக்கு கட்டளை. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்டவங்க வேத்தி சொல்லுங்க. கர்த்தருக்கு நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது தெய்வீகமான பாதுகாப்பை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம கட்டளையிடுறார் பாருங்க. இந்த பவுலுக்கு அப்படி தான் ஆண்டவர் கொடுத்தார். செத்து ஒழிவோம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ சாக போகிறதில்ல, உன்னை ராயனுக்கு முன்பாக நிறுத்தணும், இன்னும் வேலை செய்ய வேண்டியது இருக்குப்பா, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. ஆகவே உன்னை காப்பாற்றவே முடியாத இடத்துல கூட நான் உன்னை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறேன் அப்படின்றதான் ஆண்டவர் அங்கே காட்டுறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம ஆணித்தரமாக நம்பணும் பாருங்க. இந்த உடன்படிக்கையெல்லாம் வேலை செஞ்சிச்சுன்னா ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை என்கிற இந்த உடன்படிக்கை வேலை செய்யும்போது வெறும் பணத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அதுக்கான பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்குறார். தெய்வீகமான பாதுகாப்பை கட்டளையிடுறார். ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாதுகாப்பை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில்
15ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே இன்னொரு காரியத்தை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்குற மேன்மையும் உயர்வுகளும் முன்னேற்றமும் உயர்வுகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளையே நினைத்து இரு அப்படின்றார். நல்லா கவனிங்க, தேறுகிறது, முன்னேறுகிறது, உயருகிறது. இது ஆண்டவர் கொடுக்குற இரண்டாவது ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு என்று சப்மிட் பண்ணுவானா கண்டிப்பாக அவன் தேறுவான். கண்டிப்பாக அவனை முன்னேற்றுவார், கண்டிப்பாக அவனை உயர்த்துவார், கண்டிப்பாக அவனுக்கான எல்லா ப்ரமோஷனையும் கர்த்தர் வந்து அவனுடைய கேரக்டரில் மாத்திரம் உண்டாக்குறது இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை முன்னேற்றுவாரா? உங்களை தேர்ச்சி ஆக்குவார், உங்களை உருவாக்குவார். உங்களை ஆண்டவருக்கென்று சப்மிட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன், அது பயங்கரமான உயர்வுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு ஆசீர்வாதம். ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு என்ன உண்டு? ப்ரொமோஷன் உண்டு. எப்போனா என்னை கம்ப்ளீட்டாக ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணா. இது எப்படின்னா, ஒரு மாணவன் போய் பரீட்சை எழுதுறான்னு வைங்க, 9வது படிக்கிற மாணவன் போய் பரீட்சை எழுதுறான். பரீட்சை எழுதி முடித்த உடனே ரிசல்ட் வருது. ரிசல்ட் என்ன வருதுன்னா, 9ஆவதுலேருந்து நீங்கள் எதுக்கு ப்ரொமோட்டடு? 10ஆவதுக்கு ப்ரொமோட்டட்னு வருது. பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்படி ஒரு மனுஷன் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணும்போது கற்றுக் கொடுப்பாரு, அவனை உருவாக்குவார். அவனுக்கு பரீட்சை வைக்கும்போது அவனை தோற்று போக விட மாட்டார். அவனை கண்டிப்பாக வெற்றி அடைய, அவனுக்கு சக்ஸஸை தேவன் கட்டளையிடுகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார் பாருங்கள். இப்போ 2 காரியம் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். கண்டிப்பாக எனக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு, கண்டிப்பாக எனக்கு முன்னேற்றம் வரும். எப்போனா நான் என்னை முழுமையாக தேவனுக்கு என்று என்னை அர்ப்பணிக்கும் போது இந்த வேலைகளை கர்த்தர் செய்கிறார். தானியேலை பாருங்கள், கொண்டு போய் பாபிலோன் தேசத்தில் விட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த 4 எபிரேயர் வாலிபர்கள். அங்கே என்ன முன்னேற்றம் வரும்னு யோசிச்சுருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்களை அங்கே கொண்டு போய் அங்கே வைத்து அவர்களை கர்த்தர் வந்து ராஜாவுடைய வேலைக்காக, ராஜாவுடைய அரசாங்கத்தில், அந்த ராஜ்யத்தில் வேலை செய்யும்படி சிலரை சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணி அதில் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அதுக்கப்புறம் தானியேல் போகிறாங்க பாருங்கள். அங்கே ஆண்டவர் அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுறார். அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் தங்களை தேவனுக்கு என்று முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிச்சு அவங்க சொல்கிறாங்க. அதில் ஒரு காரியம் தானியேல் சொல்கிறான், ராஜா சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நாங்கள் சாப்பிட போகிறதில்ல, எங்களுக்கு சாதாரண ஆகாரம் இருந்தால் போதும், நாங்கள் ராஜாவுடைய சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அங்கே அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு சிலரெல்லாம் சூஸ் பண்ணி கொண்டு போய் ராஜாவுடைய சாப்பாடு கொடுத்து பல எல்லா வசதிகளையும் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த 4 வாலிபர்கள் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் வேணாம், நாங்கள் சாதாரண ஆகாரம் சாப்பிட்றோம். ஏன்னா தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள அவர்கள் விரும்பலையா. அசுத்தமான காரியங்களில் தங்களை தீட்டு பண்ணிக்கொள்ள அவர்கள் விரும்பலை. ஏன்னா இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முழுமையாக சரண்டர் பண்ணி தான் அவர்கள் அர்ப்பணித்த ஒரு வாலிபர்கள். அதனால் ஆண்டவர் இப்போ இவங்களை அதில் இன்வால்வ் ஆகாததுனால ஆண்டவர் இவங்களை வெக்கப்பட வச்சிட்டாரா? கூப்பிட்டு அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும், நாங்கள் அந்த ஆகாரத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எபிரேயர்கள், நாங்கள் கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்க, ஆகவே நாங்கள் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களை பிரித்து வெஜிடேரியனாக மாறினானுங்க. வெஜிடேரியனாக இருந்தானுங்க. இவனுங்க சாப்பிட்ட சாப்பாடுனால இவன் முகம் பிரகாசம் ஆகலை, இவன் சாப்பிட்ட சாப்பாடுனால இவனை மற்றவங்களை காட்டிலும் முன்னேற்றம் அடையிறதுக்கு ஆண்டவர் வைக்கல. காரணம் அது இல்லை, இவர்கள் அது நடுவே தேவனுக்கென்று தங்களை எப்படி அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் என்பது தான். அந்த சவாலின் நடுவே தங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் தீட்டுப்படுத்தி கொள்ள தங்களை ஒப்பு கொடுக்கல. நல்லா கவனிங்கள். அதனால் ஆண்டவர் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? ஞானத்திலும் அவர்கள் சொப்பனத்தை அறிகிறதிலும் மற்ற எல்லார காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாக இருந்தாங்களாம். உடனே நம்ம ஆளுங்க சொல்கிறோம், அவங்க வந்து கறிமீன் சாப்பிடாதனால
வெறும் வெஜிடேரியனாக சாப்பிட்டதுன்னா மூளை நல்லா ஷார்ப்பாக வேலை செஞ்சு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மூளையை வேலை செய்ய வைக்கிறவரே கர்த்தர் தான். அதை கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறபடி ஆண்டவருக்கென்று நம்ம சப்மிட் பண்ணி வாழும்போது எல்லா திறமைகளையும் எல்லா முன்னேற்றத்தையும் ஆண்டவர் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாக்குறார். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு எல்லா முன்னேற்றத்தையும் உண்டாக்குறதுக்கு சில பயிற்சிகளுக்குள்ள சில காரியங்களில் உங்களை பிரித்து எடுப்பார். எப்படி இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, இல்லை நாங்கள் ராஜாங்க சாப்பிட்ற ஆகாரத்தெலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வித்தியாசமானவங்க, நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம், ஒரு 10 நாள் ட்ரை பண்ணுங்கன்றான். 10 நாள் பறிச்சு அந்த ராஜாவுடைய அதிகாரி சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன ராஜா ஒரு வழி பண்ணிடுவார். ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லை ஒரு 10 நாள் ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த 10 நாளுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்குறான், எல்லாம் மற்றவன் சாப்பிட்டதை காட்டிலும் இவனுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறானுங்க. இவனுங்க எப்படி இருக்கிறானுங்க? ரொம்ப பிரைட்டாக இருக்கிறானுங்க, முகம் பிரகாசமாக இருக்குது. தானியேல் 1:15-17 சொல்லியிருக்கு. அப்படி வித்தியாசமாக இருந்தாங்களாம். அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு மாத்திரம் கிடையாது. நல்லா நீங்கள் கவனிக்கணும், அவர்களோட இருந்த தேவன், அவர்கள் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்த விதம், இது எல்லாம் தான் அவர்களை முன்னேற்றம் அடைய வச்சிச்சு. மற்ற எல்லார காட்டிலும் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு கர்த்தர் அவங்கள வச்சிருந்தா. அப்போ இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, நம்ம ஆண்டவருக்கு நம்மளை முழுமையாக சப்மிட் பண்ணியிருக்கிறோமா? எங்கேயாவது இன்னும் நம்ம விதோல் பண்ணிட்டு இருக்கிறோமா? எங்கேயும் நம்மளை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுக்காம சப்மிட் பண்ணாமல் இருந்தோன்னா, நான் சொல்கிறேன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய உடன்படிக்கை முழுமையாக வேலை செய்ய நான் இடம் கொடுக்கலாம். அவர் ரெடியாக இருக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்க, நமக்கு பலன் கொடுக்க, நம்மளை உயர்த்த, நமக்கு தெய்வீக பாதுகாப்பை கட்டளையிட அவர் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நான் என்ன ஆண்டவருக்கு முழுமையாக சப்மிட் பண்ணியிருக்கிறேன்னா? பைபிளில் நீங்கள் எத்தனை உதாரணம் வேணால் கவனிச்சு பாருங்கள். தேவன் ஆசீர்வதித்த ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தேவனுக்கு அவன் அர்ப்பணித்தவனாக இருந்திருக்கிறான். அது இஸ்ரவேல் மக்களாக இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், நீங்கள் கவனித்து பாருங்கள். இவங்களெல்லாம் கர்த்தர் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்கள் கவனிச்சு பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் எடுத்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் பவுலை கவனித்து பாருங்கள். முழுமையாக ஆண்டவருக்கு தங்களை சப்மிட் பண்ணாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஜீவன், கர்த்தர் நம்ம கொடுக்குற அந்த நாட்களில் நம்ம செக் பண்ண வேண்டியது, ஆண்டவரே நான் என்னை முழுமையாக உமக்கு சப்மிட் பண்ணுறேன். ஆண்டவரே உம்மகிட்ட என்ன நான் சப்மிட் பண்ணால் அது எனக்கு தோல்வி அல்ல, அது எனக்கு மிகுந்த பிரயோஜனத்தை உண்டாக்கும். எத்தனை பேர் நம்புறவங்க கையை வச்சு சொல்லுங்கள், நமக்கு என்ன உண்டாக்கும்? அது மிகுந்த பிரயோஜனம். எத்தனை சொல்லுங்கள் இந்த வார்த்தையை. என்ன பிரயோஜனம்? வெறும் சாதாரண பிரயோஜனம் இல்லை, மிகுந்த பிரயோஜனத்தை உண்டாக்கும். ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் சப்மிட் பண்ணி அவன் நல்லா வரல, அவன் நல்லா ஆகலை அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்ம ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணாதனால தான் எல்லா பிரச்சனையும், எல்லாம் நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம அர்ப்பணிக்காமல் போகிறது தான் பல பிரச்சனைகள், பல சவால்களுக்குள்ளே நம்ம மாற்றோம். ஆனாலும் அது நடுவில் மறுபடியும் நம்மளை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் போது பிரச்சனை வெளியே கொண்டு வரலையா? கொண்டு வராரு. எத்தனை பிரச்சனையில் மாட்டியிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அந்த பிரச்சனை காரணம் நம்ம இஷ்டம் போல் செய்து நினைச்சு போய் நிறைய பிரச்சனை மாட்டினோம். ஆனால் மறுபடியும் வந்து ஆண்டவருக்கு நம்மளை சரண்டர் பண்ணும்போது அந்த விஷயத்தில் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நம்மளை விடுதலை பண்ணி நமக்கான நன்மையை கர்த்தர் திருப்பியும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. சொல்கிறாரு, நீ என்னுடைய பலனை பெறுகிற ஒரு மனுஷியாக இருக்கணும்னா கர்த்தர் சொல்கிறார், உன்னை முழுமையாக ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணணும், நம்மளை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அது ஒரு தெய்வ பக்திக்கான ஒரு அடையாளம். தெய்வ பக்தினா நான் ஆண்டவருக்காக வாழ்கிறவன், நான் இந்த உலகத்துக்காக வாழ்கிறவன் அல்ல, நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன். என் குடும்பம் ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு குடும்பம். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பாபிலோன் தேசம் சொல்ல, நாங்கள் கர்த்தருக்காக வாழ்கிற நாங்கள் ஜனம், நாங்கள் எல்லாரோடையும் ஒத்து போகிறவங்கள, நாங்கள் தேவனுக்காக வாழ்கிற ஒரு சந்ததின்றாங்க பாருங்க. பவுல் அப்படிதான் இருந்தான். என்ன நான் முழுமையாக அவருக்கு சேவிக்கும்படி என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அதனால் அவர் என்னை ஆட்கொள்கிறாரு. என்னை ஆட்கொண்டிருக்கிற தேவன் எனக்கான தெய்வீக பாதுகாப்பை கொடுக்குறாரு, எனக்கான முன்னேற்றத்தெல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணுறாரு. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிற ஆசீர்வாதங்கள். இது நடக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வெரி சிம்பிள் ஸ்டெப். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கம்ப்ளீட்டாக ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணு.
இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் உங்களுடைய பிரச்சனைகள் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த பிரச்சனையானாலும் எந்த தேவையானாலும் நான் என் ஆண்டவருக்குன்னு சரண்டர் பண்ணிட்டேன்னா அந்த தேவன் எனக்கு உதவி செய்ய முடியும். இந்த தேவன் எனக்கு எல்லா அற்புதத்தையும் செய்யக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவரை சேவிக்கிறோம் பாருங்க. எவ்வளோ அற்புதமாக ஆசீர்வதிக்கிறோம் காத்திருக்கிற ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒன்று, அவர் நம்மகிட்ட செயல்பட விரும்புகிற விதம் எப்படி இருக்குன்னா, do you submit yourself to God? உங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வேலையை, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா காரியத்தை ஆண்டவருக்குன்னு சப்மிட் பண்ணுங்க. ஆண்டவர் கையில் கொடுக்கறதுனால அது நஷ்டமே ஆகாது. ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை இன்னும் பல மடங்கு அதிகமாக லாபமாக்கி தான் கொடுப்பார் ஒழிய அது ஒரு நாள் நஷ்டமாகாது. அதனால் நம்ம வேலை, நம்ம குடும்பம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய திட்டங்கள், கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொருளாதாரம் எல்லாவற்றையும் அவருக்கு சப்மிட் பண்ணணும். சரண்டர் பண்ணும்போது அதை பல்மடங்கு ஆண்டவர் அதிகமாக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம கட்டளையிடுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லி தருவார் எதுக்கு உபயோகப்படுத்தணும், ஏன் உனக்கு நான் கொடுக்குறேன், ஏன் இந்த நன்மை உன் கைக்கு வருது, இதை வச்சு நீ என்ன செய்யணும், என் ராஜ்யத்தில் என் சுவிசேஷத்துக்கு நீ என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஆண்டவர் அற்புதமாக சொல்லி கொடுப்பார். ஏன்னா இப்போ நான் என் இஷ்டம் போல் செய்கிறவன்ல, என்னை கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணித்து சப்மிட் பண்ணுறதுனால அவர் என்னை நடத்துகிறார். எத்தனை பேர் கைவாதி சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். உங்கள் வேலையில் நடத்துவார், உங்கள் குடும்பத்தில் நடத்துவார், உங்கள் உறவில் ரொம்ப அற்புதமாக நடத்துவார். ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணி பாருங்கள், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ சூப்பராக உங்களை ஆண்டவர் நடத்துவார்ன்றதுக்கு உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய அடையாளமாக மாறும். இப்படிப்பட்ட தேவன் சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கை முப்பிதாக்களோடு செய்த இந்த உடன்படிக்கை இந்நாளில் அது நிறைவேறும்படி ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, அதை எப்படி கொடுக்குறாரு சொல்றார், நீ சப்மிட் பண்ணுன. ஆண்டவருக்கென்று நம்மளை சப்மிட் பண்ணும்போது தேவ பக்திக்கு ஏதுவாக வாழ வைக்கிறார். தேவ பக்திக்கு ஏதுவாக வாழும்போது எதுவும் என்னுடையதுன்னு சொல்லலை. ஆண்டவரே நானே உம்முடையவன், என்னுடைய எல்லாம் உம்முடையது, ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா அதை ஆண்டவர் பல் மடங்கு உங்களுக்கு லாபகரமாக மாற்றுவாங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய லாபகரமான வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கி ஒருவேளை நஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்கள், நஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை லாபகரமாக மாற்ற அவர்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்குது. எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வைத்து சொல்லுங்கள். என்ன நஷ்டமானோ அதை அவர்கிட்ட கொடுத்து பாருங்கள். அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நஷ்டமாகாது, அது கண்டிப்பாக லாபமாக கர்த்தர் மாற்றி கொடுக்க அவர் வல்லமையும் உண்மை உள்ள தேவனுமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து பாருங்கள். இந்த வாரமே உங்களுக்கு பல மாற்றங்களை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. அப்போ விளங்கி கொள்ளலாம், ஓ இது ஆண்டவர் கையில் நான் இதை ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் எனக்காக அற்புதமாய் அவர் வேலை செய்ய, அவர் எனக்கு பலன் கொடுக்குறார், அவர் எனக்கு ஞானத்தை கொடுக்குறார், அவர் எனக்கு திறமைகளை கொடுக்குறார், அவர் என இன்னும் அதிகமான ஸ்கில்ஃபுல்லான பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுறார். இப்படி மாற்றி உங்களை பயன்படுத்தி உங்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை அவர் என்ன செய்கிறார், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கார். எத்தனை பேர் இப்படி ஆண்டவர் மகிமைப்பட என்ன ஆண்டவருக்கு நான் முழுமையாக சரண்டர் பண்ணுறேன், என்ன நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இடத்துல எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான ராத்திரி வேளையில் எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுப்பதை ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய வேலை, எங்களுடைய எதிர்காலம், எங்கள் கையில் நீர் கொடுத்துருக்கிற எல்லா பொருளாதார நன்மைகள் எல்லாவற்றையும் லாபகரமாக மாற்றுகிற கர்த்தர் கையில் கொடுக்குறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய எல்லாவற்றையும் உங்கள் கையில் கொடுக்குற ஆண்டவரே, நான் இருக்கிற பிரகாரமாகவே என்னை உங்கள் கையில் கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கிற குறைகளெல்லாம் மாற்றுவீர், என்கிட்ட இருக்கிற எல்லா நஷ்டங்களெல்லாம் நீக்கி ஆண்டவரே என் வாழ்க்கையை லாபகரமாக மாற்ற நீர் உண்மையும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் எங்களை உமக்கு சப்மிட் பண்ணும்போது நீர் மகிமையான வேலைகளை கர்த்தர் செய்கிறீர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே
இந்த ராத்திரி வேளையில் என்ன நான் முழுமையாக உமக்கு கொடுக்குறேன் சொல்லுங்க. வாயத்திறந்த வார்த்தை, ஆண்டவரே என்னை முழுமையாக உமக்கு கொடுக்குறேன், என்ன நான் உமக்கு சரண்டர் பண்ணுறேன் ஆண்டவரே. அதுதான் தெய்வ பக்திக்கு ஏதுவாக வாழ்கிறதுக்கு அடையாளம். ஆண்டவரே நான் எனக்காக வாழலை, நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? ஆண்டவரே என் குடும்பம் இயேசுவுக்காக வாழ்கிற குடும்பம். ஆண்டவரே எங்கள் சந்ததி இயேசுவுக்காக வாழ்கிற சந்ததி. ஏன்னா எங்கள் சந்ததியை, எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே நீர் லாபகரமாக மாற்ற உம்முடைய தெய்வீக பாதுகாப்பையும் ஆண்டவரே முன்னேற்றம் அடைகிற எல்லா வேலையும் எங்களுக்குள்ள இருந்து அற்புதமாய் செய்கிற எங்கள் இயேசுவே உம்மை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம், உம்மை நாங்கள் பிடித்து கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இந்த கேட்ட சத்தியங்கள் ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை எங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆண்டவரை நீர் காட்டின 5வது காரியம், சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட். ஆண்டவருக்கென்று உங்களை ஒப்பு கொடுக்கும். அதுவே நீங்க செழிப்படைவதற்கு, எல்லா நன்மையும் பெறுவதற்கான அடையாளமாக இருக்கு. ஆண்டவரே இன்றைக்கு அந்த அடையாளத்தில் நாங்கள் வாழும்போது எங்களுக்கான தெய்வீக பாதுகாப்போம், எங்களுக்கான எல்லா முன்னேற்றத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்குள்ள நீர் உண்டு பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில் உம்மை தேடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு பெரிய அஷ்யூரன்ஸை கொடுக்குறீர் ஆண்டவரே. அந்த ஒரு பெரிய அஷ்யூரன்ஸ் என்னன்னா, தெய்வீக பாதுகாப்போம், வாழ்க்கையில் எல்லா உயர்வையும் முன்னேற்றத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெய்வீக பாதுகாப்போம், முன்னேற்றமும் உயர்வையும் என் இயேசு எனக்கு நீர் கொடுக்கிறீர். ஆண்டவரே இப்படி என்ன உயர்த்த முன்னேற்றம் அடைவதற்கு என் மேல் அக்கறை கொள்கிறேன், இயேசுவுக்கு என்ன முழுமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்க போகிற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்படிப்பட்ட ஒரு மெய்யான அர்ப்பணிப்போடு அவர்கள் வாழட்டும். இயேசுவுக்கு தன்னை சரணடையும் போது, சப்மிட் பண்ணும்போது, அதனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு துளி அளவு கூட எங்களுக்கு நஷ்டம் கிடையாது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை மிக லாபகரமான ஒன்றாக எங்கள் ஆண்டவர் நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை இந்த நம்பிக்கையோடு அனுப்புவோம். போய் இந்த நம்பிக்கையோட வேலை செய்யுது. எங்கே போனாலும் உடைய பிள்ளைகள் சொல்லட்டும், நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாக இருக்கிற என் தேவன் என்னை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஓ என்ன அவர் முன்னேற்றம் அடைய வைக்க வல்லவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட உடைய பிள்ளைகள் நீர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை ஜெயமாக்கி கொள்ள உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். உடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய தேவையில் கர்த்தருடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை நீ தந்து, இன்னைக்கு சொன்னது போலவே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பலனை நீர் கொடுத்து எல்லா ஆண்டவரே பொருளாதார நன்மைகளையும் வாழ்க்கைக்குள் வர வேண்டிய சகல நன்மைகளையும் ஆண்டவரே பெற்றுக்கொள்வதற்கான பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்து நீர் வழி நடத்தும் அப்பா. எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.